Good morning students. Today we are discuss about the topic is K-map. K-map means Karnaug map. It is one of the main topic in digital. அப்புறம் K-map என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a graphical method. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா K-map யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், நான் பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிக்கணும். பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அதிலிருந்து எனக்கு ட்ரூ டேபிள் ட்ரா பண்ணணும். ட்ரூ டேபிள் போட்டுட்டு அதிலிருந்து அந்த ட்ரூ டேபிளில் இன்புட் அவுட்புட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் லாஜிக் சர்க்யூட் வந்து ட்ரா பண்ணணும். இதுதான் வந்து கர்னாக் மேப். கர்னாக் மேப்பை இந்த 4 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா n வேரியபிள் ஈக்குவல் டு 2 பவர் n செல்ஸ். தட் மீன்ஸ் நம்ம n வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் 1லேருந்து அப் டு எந்த நம்பர் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். n ஈக்குவல் டு 2ன்னா அப்போ 2 பவர் n ஈக்குவல் டு என்ன வரும், 2 பவர் 2 4. அப்போ 4 செல்ஸ். அப்போ எனக்கு இத்தனை டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 4 செல்ஸ் வரணும். அதுக்காக ட்ரா பண்ணிக்கணும். இதுதான் வந்து கர்னாக் மேப். ஓகேங்களா? இப்போ இந்த கர்னாக் மேப்பை சிம்பிளிஃபிகேட் பண்ணுறது, இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம் தெரிஞ்சால் தான் இந்த டிஜிட்டலில் ஃபஸ்ட் யூனிட் வந்து நீங்கள் போட முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ்னால் என்னென்னா லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி வர்றது எல்லாமே காம்பினேஷனல் சர்க்யூட் தான். காம்பினேஷனல் சர்க்யூட்டில் என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோன்னா ஃபுல் ஆடரு, ஹாஃப் ஆடரு, ஃபுல் சப்ராக்டர், ஹாஃப் சப்ராக்டரு, மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டிகோடர் எல்லாமே வந்து காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் தான். இது எல்லாத்துலேயுமே நம்ம லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுறதுல எல்லாமே நம்ம K-map போடுவோம். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் K-map-ஐ பேஸ் பண்ணி தான் அப்கமிங் டாபிக்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்போ எனக்கு K-map-ஐ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதில் ஒரு 2 டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி, பிஓஎஸ். எஸ்ஓபினா சம் ஆஃப் ப்ராடக்ட், பிஓஎஸ்னா ப்ராடக்ட் ஆஃப் சம். இது ரெண்டுக்கும் ஒரு லிட்டில் சேஞ்சஸ் தான், சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நம்ம என்னன்னா எஸ்ஓபினா நம்ம என்ன பண்ணுவோன்னா அதாவது நிறைய அண்டு டேர்ம் இருக்கும். 2 or more ப்ராடக்ட் டேர்ம்ஸ். ப்ராடக்ட் டேர்ம் மீன்ஸ் அண்டு டேர்ம் இருக்கும். அதை வந்து நான் வந்து ப்ளஸ் பண்ணி எழுதணும். தட் மீன்ஸ் ஆர் டுகெதர். அதை வந்து ப்ளஸ் பண்ணி நிறைய அண்டு டேர்ம் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இருக்கும். அதை வந்து நான் ப்ளஸ் பண்ணி எழுதுவேன். அதுதான் எஸ்ஓபி. இன்னொன்று என்னென்னா இதில் என்ன, இட் இஸ் டினோட்டட் அஸ் சமேஷன் எம். ஓகேங்களா? சமேஷன் ஸ்மால் எம். ஸ்மால் எம் மீன்ஸ் மின்டேர்ம்ஸை இதில் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து எஸ்ஓபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிஓஎஸ்னால் இட் இஸ் ஏ ஆப்போசிட் டு எஸ்ஓபி. அதாவது எஸ்ஓபியில் நம்ம என்ன பண்ணோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிஓஎஸ் பண்ண போகிறோம். அப்போ பிஓஎஸ்னால் ப்ராடக்ட் ஆஃப் சம். அப்போ அங்கே என்ன நம்ம சொன்னோம் எஸ்ஓபியில் அண்டு நிறைய 2 or more அண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். அதை வந்து நான் ப்ளஸ் பண்ணி எழுதுவேன், ஆர் பண்ணி எழுதுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கே ஆப்போசிட் என்னென்னா 2 or more சம் டேர்ம்ஸ். தட் மீன்ஸ் ஆர் டேர்ம்ஸ் இருக்கும். அதை வந்து நான் எப்படி எழுதணும்னா அண்டு டுகெதரில் எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும், நிறைய ஆர் டேர்ம்ஸ் இருக்கும். அதை வந்து மல்டிப்ளிகேஷன் டேர்மில் எழுதணும். அதுதான் வந்து பிஓஎஸ். அண்ட் தென் இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் பை கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் மீன்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ். இதுதான் வந்து அங்கே மின் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். எஸ்ஓபியில் மின் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிஓஎஸில் மேக்ஸ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அங்கே வந்து சமேஷன் எம்ன்னு டினோட் பண்ணுவோம். இங்கே பை கேபிட்டல் எம் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது கிளியராக தெரிஞ்சாதான் நம்ம வந்து சம் போட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, செல்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. ஓகேங்களா? அப்போ எனக்கு நான் என்னென்னலாம் அஷ்யூம் பண்ணிக்கிறேன்னா 1 2 3 4ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு எத்தனை செல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1 வேரியபிள்னா n ஈக்குவல் டு 1. லெட் மீ அஷ்யூம் n ஈக்குவல் டு 1. 1 மீன்ஸ் ஒரே ஒரு வேரியபிள் a மட்டும்தான். அப்போ 2 பவர் 1 2 செல்ஸ் தான் இருக்கும். 2 வேரியபிள்ஸ்னால் n ஈக்குவல் டு 2. தட் மீன்ஸ் 2 வேரியபிள் a, b. அப்போ 2 பவர் 2 4 செல்ஸ்.
நெக்ஸ்ட்டு 3 வேரியபிள்னால் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கும் ஏபிசி. அப்போ 2 power 3 8 செல்ஸ் இருக்கும். 4 வேரியபிள்ஸ்னால் n=4 வேல்யூஸ் வந்து ஏபிசிடின்னு இருக்கும். ஆனால் வந்து செல்ஸு 16 செல்ஸ் இருக்கும். இந்த வேரியபிள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே அதுக்கு ஈக்குவலாக எப்படி நம்ம கேமப் ட்ராப் பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கீழே ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 வேரியபிள்னால் ஒரே ஒரு வேரியபிள் என்ன இருக்கும், ஏ. ஒரே ஒரு டேர்ம்ஸ் வேரியபிள் ஏ இருக்கும். ஆனால் செல்ஸ் வந்து என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்போ என்னென்ன செல்ஸ் 0 1. அப்போ அந்த லெஃப்ட் சைடு ஏ பார் ஏங்கிறது மாறாது, அது அப்படியே தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிமிலர் டு 2 வேரியபிள்ஸ்னால் 2 வேரியபிள் ஏபி, தட் மீன்ஸ் வேல்யூஸ் வந்து 4 செல்ஸு 4 வேல்யூஸ் இருக்கணும். அப்போ 0ல் 0 1 2 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 வேரியபிள்ஸ் இருக்கும்போது ஏபிசி வேல்யூஸ் வந்து 0லேருந்து அப் டு 7 வரைக்கும். 4 வேரியபிள்ஸ்னால் ஏபிசிடி அப் டு 0லேருந்து 15 வரைக்கும். 16 வராது, 15 வரைக்கும். ஓகேங்களா. அப்போ அது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்குங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து மினிமைஸ் த பூலியன் ஃபங்க்ஷன் யூஸிங் கேமப் FABCD ஈக்குவல் டு சமேஷன் M 0 2 4 5 6 7 8 10 13 15. அப்போ சம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. மினிமைஸ் த பூலியன் ஃபங்க்ஷன் யூஸிங் கேமப்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். அதாவது எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். பாருங்கள், ஏபிசிடின்னு 4 கொடுத்துருக்காங்க. அப்போ n=4. அப்போ தட் மீன்ஸ் எத்தனை செல்ஸ் இருக்கணும், 16 செல்ஸ் இருக்கணும். அப்போ அதை ட்ரா பண்ணிடுவோங்க, அந்த ஃபார்மேட்டில் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு சமேஷன் எம்மா பை எம்மான்னு பார்க்கணும். அப்போ சமேஷன் எம்னா எப்படி டினோட் பண்ணுவோம், எஸ்ஓபி. அப்போ இது எஸ்ஓபி சம். அப்போ எஸ்ஓபினா நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு அந்த பாக்ஸில் 1 போடணும். அப்போ 0னா 0th செல்லுக்கு நேரம் 1. சரிங்களா. 2னா 2க்கு நேரம் 1. 4னா 4க்கு நேரம் 1. ஓகேங்களா. அதை போட்டதுக்கப்புறமா அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங்னா என்னென்னா பேர் பண்ணுறது. அப்போ நம்ம இதில் கேமப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி பேர் பண்ணலாம்னா 8 பண்ணலாம், 4 பண்ணலாம், 2 பண்ணலாம், 1 பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்க சம்மில் ஃபஸ்ட்டு 8க்கு பாசிபிள்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 8க்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா 8 பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையான்னா 4 இல்லைன்னா 2 இல்லைன்னா 1 அந்த மாதிரி நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். அப்போ கொடுத்துருக்க சம்மை எடுத்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு நேரம் 1 போட்டாச்சு. அப்போ பாருங்கள், இந்த சம்மில் 8 பாசிபிள் கிடையாது. அப்போ 4 தான் இருக்குது. அப்போ 4 3 பேர் பண்ணிக்கிறோம். சென்டரில் இருக்கிற 4, கார்னரில் இருக்கிற 4, அண்ட் தென் திஸ் சைடு இருக்கிற 2, இந்த ரைட் சைடு இருக்கிற 2 ரெண்டையும் சேர்த்து 4 நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ குரூப் பண்ணியாச்சு. குரூப் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா சென்டரில் இருக்கிற 4 பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக லெஃப்ட்டில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். ஏ பார் பி ஏபின்னு இருக்குது. அப்போ ஏ பார் பி ஏபி இதில் காமனாக என்ன வேல்யூ இருக்குது, அப்போ பி இருக்குது. பி எடுத்து எழுதிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த சென்டர் கார்னர் பண்ணியிருக்கோம்ல 4, அதுக்கு டாப்பில் பாருங்கள் மேலே சி பார் டி சிடின்னு இருக்குது. இதில் ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது, டி காமனாக இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கிங்க. அப்போ பிடி ப்ளஸ், ஏன் ப்ளஸ் போடுறோம், எஸ்ஓபினா எப்படி எழுதணும், அண்டு டேர்ம் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க, அண்டு போட்டுட்டு ஆர் போடணும். அப்போ அண்டு போட்டாச்சு பிடின்னு. அடுத்தது 4 கார்னரையும் நம்ம பார்க்கணும். 4 கார்னரில் இங்கே பாருங்கள் ஏ பார் பி பார், கீழே பாருங்கள் ஏபி பார். அப்போ அதில் என்ன காமனாக இருக்குது, பி பார். அந்த மாதிரி மேலே பாருங்கள் சி பார் டி சிடி பார். இதில் என்ன காமனாக இருக்குது, டி பார். அதே எடுத்து 3ஆவதாக எழுதியிருக்கேன் பாருங்கள். அது அடுத்து இந்த லெஃப்ட் 2 ரைட் 2. அப்போ இதில் என்ன காமனாக இருக்குது, ஏ பார் பி பார் ஏ பார் பி. இதில் காமன் ஏ பார். இதுக்கு ஈக்குவலாக மேலே பாருங்கள் சி பார் டி பார் சிடி பார் டி பார் காமனாக இருக்குது. அந்த எடுத்து எழுதியாச்சு. நம்ம எத்தனை டேர்ம்ஸ் எத்தனை குரூப்பிங் பண்ணுறோமோ அத்தனை குரூப்பிங்க்கும் இங்கே வேல்யூஸ் இருக்கணும். இதுதான் வந்து அதாவது எஸ்ஓபி பேஸ் பண்ணி கேமப் சிம்பிளிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். மினிமைஸ் த பூலியன் ஃபங்க்ஷன் யூஸிங் கேமப் FABCD summation M 2 3 10
11 12 13 14 15 ஓகேங்களா. அப்போ இதில் என்ன பார்க்கணும், இதுவும் அதே மாதிரி 4 வேரியபிள்ஸ் தான், 16 செல்ஸ் தான் இருக்கிற வேல்யூஸ்க்கு கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு 1 1 1ன்னு எடுத்து போடணும். 1 1ன்னு கொடுத்து காமனாக போட்டு அதே மாதிரி வேல்யூஸ் எடுத்து எழுதணும். இங்கன்னா 2 குரூப்பிங் தான் பண்ணியிருக்கோம், 2 குரூப்பிங்கும் 4 4 தான் பண்ணியிருக்கோம். இப்போ 2 வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ரெடியூஸ் த யூஸிங் மேப்பிங் த எக்ஸ்ப்ரெஷன். இதில் பாருங்கள், ஒன்றே ஒன்று தனியாக இருக்குது. அந்த சமுக்கு இந்த சமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒன்று தனியாக இருக்குது, ஒன்று தனியாக பண்ணிக்கலாம். பண்ணி அப்போ அதுக்கு மேலேயும் கீழேயும் என்ன காமனாக வராது. அப்போ ஏபி சி பார் டின்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா. இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட் டைப் என்னென்னா, பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதிலேருந்து நம்ம வேல்யூஸை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம கேமப் போட்டு ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா. அப்போ இதில் பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் 4th சம் பாருங்கள். ஃபைண்ட் த பூலியன் expression using கேமப் for the function f a bar c plus a bar b plus a b bar c plus bcன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு டேர்ம்லேயும் என்ன டேர்ம் மிஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ பார் சி, அப்போ பி மிஸ் ஆகிருக்கு. அப்போ பி எடுத்து நான் எழுதணும். அப்போ எப்படின்னா யூஸ் பண்ணலான்னா பூலியன்ஸ் லாஸ் யூஸ் பண்ணணும். பூலியன்ஸ் லாவில் ஒன்று இருக்குது, பி ப்ளஸ் பி பார் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. அப்போ என்ன டேர்ம் மிஸ் ஆகிக்கிறதோ அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டேர்மில் ஏ பார் பி, அப்போ சி மிஸ் ஆகிருக்கு, சி ப்ளஸ் சி பார்னு எழுதியாச்சு. தேர்ட் டேர்மில் ஒன்றும் மிஸ் ஆகலை, அதனால் அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஃபோர்த்து டேர்மில் பிசின்னு இருக்குது. அப்போ அதில் என்ன டேர்ம் மிஸ் ஆகிருக்கு, ஏ. அப்போ பிசி ஏ ப்ளஸ் ஏ பார்னு எழுதியாச்சா. இப்போ எல்லா டேர்மையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. மல்டிப்ளை பண்ணி எழுதுனதுக்கு அப்புறமா எத்தனை டேர்ம்ஸ் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு டேர்ம் காமனாக இருக்குது. அப்போ அதுக்கு பதில் ஒன்று எழுதிக்கணும். எடுத்து எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஈக்குவலான நம்பர்ஸ் நம்ம எடுத்து எழுதணும். பைனரி நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். இப்போ ஏ பார் பி பார் சி பார்னா 0, ஏபிசினா 1. அப்போ ஏ பார் பிசி இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ எப்படி எழுதலாம், 0 1 1. அடுத்து ஏ பார் பி பார் சின்னு இருக்குது, 0 0 1 ப்ளஸ் அடுத்து ஏ பார் பி சி பார்னு இருக்குது, 0 1 0 ப்ளஸ் அடுத்து ஏ பி பார் சி, அப்போ 1 0 1 ப்ளஸ் அடுத்து ஏபிசி 1 1. அப்போ இந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலான பைனரி நம்பர்ஸ் எனக்கு தெரியணும். அதாவது அப் டு 0லேருந்து 16 வரைக்கும் அதுக்கு ஈக்குவலாக என்ன பைனரி நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியணும். அப்போ 0 1 1னா அது 3, 0 0 1னா 1, 0 1 0னா 2, 1 0 1னா 5, 1 1 1னா 7. அப்போ எனக்கு இங்கே வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே எத்தனை நம்மளுக்கு அடுத்து நம்ம கேமப் சிம்பிளிஃபை பண்ணணும். கேமப் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு வேரியபிள்ஸ் தெரியணும். வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குது, ஏபிசி. அப்போ 3 வேரியபிள்னால் எத்தனை செல்ஸ் வரும், 8 செல்ஸ் தான் வரும். அப்போ எப்படி இங்கே கேமப் போட்டிருக்குன்னு பாருங்கள். அப்போ 8 செல்ஸ்னால் அந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே 1 போட்டு குரூப்பிங் பண்ண அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குரூப்பிங் பண்ணி 8 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை 4 இருந்துச்சுன்னா 4 பண்ணிக்கணும். இதில் 4யும் 4 பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒன்று தனியாக இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்கிறதால மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ ரிடியூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1 போட்டாச்சு. 1 போட்டு அதுக்கான ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகேங்களா. இதுதான் 4th சம்மு. அடுத்து 5th சம் பார்த்திங்கன்னா 4 வேரியபிள்ஸ் வச்சு 4th சம் மாதிரியே தான். ஆனால் இங்கே 4 வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எந்த டேர்ம் மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்து நம்ம போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இதுதான் எஸ்ஓபியில் 2 டைப், டைரெக்டாக கொடுத்து போடுறது, அடுத்து பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து போடுறது. அதே மாதிரி தான் பிஓஎஸ்லேயும். பிஓஎஸ்னால் எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்க, பை எம். ஓகேங்களா. அப்போ அங்கே என்ன பண்ணோன்னா கொடுத்துற வேல்யூஸ்க்கு நம்ம 1ன்னு போட்டிருப்போம். இங்கே என்ன போடணும்னா 0ன்னு போடணும். இன்னொன்று சிம்பிள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அங்கே லெஃப்ட்லேயும் டாப்லேயும் என்னென்ன போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே போடணும். அங்கே என்ன பார்த்துருப்போம், ஏ பார் ஏஏன்னு போட்டிருப்போம். அந்த மாதிரி பி பார் பிபி பி பார்னு போட்டிருப்போம். அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் போடணும். ஏ பார் பி பார் பின்னு போட்டு அதே மாதிரி தான், சிமிலர் தான். ஆனால் ஒன்று லிட்டில் சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா ஆன்சர் எடுத்து எழுதும்போது ஆர் டேர்ம் போட்டுட்டு அதை அண்டில் போடணும். ஓகேங்களா. எத்தனை குரூப்பிங் பண்ணியிருக்கோமோ அத்தனை டேர்ம்ஸும் ஆன்சரில் எடுத்து எழுதணும். இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். என்னென்னா அங்கே 1 போடுவோம், இங்கே 0 போடுவோம். அங்கே வேல்யூஸை அண்டு ப்ளஸ்ன்னு எழுதுவோம், இங்கே 6 அண்டுன்னு எழுதுவோம். இப்படி நாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் 7th சம். நெக்ஸ்ட்டு
இந்த எஸ்ஓபியும் பிஓஎஸும் ஒரே சம்மில் கொடுத்தா எப்படி போடணும் அப்படிங்கிறது தான். பாருங்கள், சம்ம சிம்பிளிஃபை த பூலியன் ஃபங்க்ஷன் f of a b c d equal to summation 0 1 2 5 8 9 10 using SOP and POS. ஓகேங்களா? இப்போ இதில் எஸ்ஓபியும் போடணும், பிஓஎஸும் போடணும். எஸ்ஓபி போட்டுருவேன். ஓகேவா? எஸ்ஓபி என்ன பண்ணுவேன், அதே மாதிரி 4 வேரியபிள்ஸ் 16 செல்ஸான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ட்ரா பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுட்டு அப்போ கொடுத்துருக்க வேல்யூக்கு 1 போடணும். குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதணும். இது ஓகே. இது ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்பு தான். என்னது, எஸ்ஓபி எப்போதும் மாதிரி போடுறது. ஓகேங்களா? பிஓஎஸ்னால் என்ன பண்ணணும்னா, எஸ்ஓபியில் கொடுத்துருக்க வேல்யூஸை விட்டுட்டு ரிமைனிங் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்து அந்த டேர்முக்கு 0 போட்டு அதை குரூப்பிங் பண்ணி அதுக்கு எடுத்து வேல்யூஸ் எடுத்து எழுதணும். இதுதான் வந்து இந்த சம்மோட ப்ரொசீஜர். எஸ்ஓபி ஆஸ் யூஷுவல் போட்டுருவேன். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸ்க்கு 1ன்னு போட்டுருவேன். போட்டுட்டு குரூப் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதுவேன். ரிமைனிங் பிஓஎஸ்னால் என்ன பண்ணணும்னா, பிஓஎஸ்ஸு எஸ்ஓபியில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட்டுட்டு, எல்லாம் கவனிங்க, அதை விட்டுட்டு ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்கும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0 1 2 5 8 9 10 இருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 11 12 13 14 15 இருக்குது. அப்போ அந்த டேர்முக்கெலாம் 0 போட்டு அந்த டேர்மை குரூப் பண்ணி அதுக்கான ஆன்சர் எடுத்து எழுதணும். இதுதான் ஒரே சம்மில் எஸ்ஓபியும் பிஓஎஸும் கொடுத்தா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. கேமேப்பில் என்னென்னா டோன்ட் கேர் கண்டிஷன். டோன்ட் கேர் கண்டிஷன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோமோ அதுதான் கேமப். அதே மாதிரி டோன்ட் கேரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இதில் சம்மிலேயே டோன்ட் கேர் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ reduce the following function using K-map technique. F of A, B, C, D, summation M 1, 3, 7, 11, 15 plus summation D 0, 2, 4. இதிலுமே எஸ்ஓபி இருக்குது, பிஓஎஸ் இருக்குது. சமேஷன் எம்னா எஸ்ஓபி. இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து நம்மளுக்கு எஸ்ஓபி. அப்போ சமேஷன் எம்னா நம்ம 1 3 7 11 15 செல்லில் 1 போட்டுருவோம். அண்ட் தென் சமேஷன் டின்னு அவனே டோன்ட் கேர் கொடுத்துருக்கான் 0 2 4. அப்போ அந்த 0 2 4க்கு நான் என்ன பண்ணணும்னா இது பண்ணணும், இன்ட்டு போடணும். இன்ட்டு சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு எப்படி குரூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இங்கே ரிமைனிங் செகண்ட் பாக்ஸில் ஒரு டோன்ட் கேர் கண்டிஷன் இருக்குது, அதை விட்டுறணும். ஏன்னா வந்து தனியாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம 1 இருந்தால் நம்ம பேர் பண்ணியிருப்போம், இல்லைனா பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி அதே மாதிரி சேம் வந்து நம்ம குரூப் பண்ணி அதுக்கான ஆன்சர் அங்கே சிமிலர் என்ன பண்ணுவோம், எஸ்ஓபினா அண்டு போட்டு ஆர் போடுவோம். அதே மாதிரி தான் இங்கே போடணும். அடுத்து சம பாருங்கள், பையே. அப்போ பை மீன்ஸ் பிஓஎஸ். இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கொடுத்துருக்க டேர்முக்கு 0 போடுவோம். 0 போட்டாச்சு. டோன்ட் கேருக்கு இன்ட்டு போட்டாச்சு. 2வும் 6க்கும் நேராக 2 போட்டாச்சு. நம்ம குரூப் பண்ணணும். இதில் பாருங்கள் 8 இருக்குது நம்மளுக்கு. ஆக்சுவலாக இந்த கார்னரும் இந்த கார்னரும் 8 இருக்குது. அப்போ அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டா அதில் எதுவுமே காமன் டேர்ம்ஸ் வராது, அதனால தான் அது வரல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 4ஐயும் பண்ணிக்கிறாங்க. 4ஐயும் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதுறாங்க. அப்போ இதுதான் டோன்ட் கேர் கண்டிஷன். அப்போ எனக்கு கேமப்பை சிம்பிளிஃபை பண்ணுறதை பொறுத்து மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 6 டைப்ஸ் இருக்குது. 6 டைப்ஸ். எஸ்ஓபியில் டைரெக்டாக எஸ்ஓபின்னு கொடுத்தா போட்டுருவீங்க. பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்து எஸ்ஓபி போடணும். அந்த மாதிரி பிஓஎஸ்லேயும் டைரெக்டாக பிஓஎஸ் கொடுத்து அதில் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துப்பாங்க. டோன்ட் கேரில் 2 எஸ்ஓபி பிஓஎஸ் ரெண்டும் சேர்த்து எஸ்ஓபியும் பிஓஎஸும் கேட்டால் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுங்க. தேங்க்யூ.